ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை. அன்பு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள். திருக்குறளும் திருக்குறானும் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருப்பது விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். என்ன பொருள்னா, காட்டு விலங்குகளும் மனித விலங்குகளும் சமமாக மாட்டார்கள், அதுபோல கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று திருக்குறள் பேசுகிறது. திருக்குறான் என்ன பேசுகிறது? கொள்கள் எஸ்தவில்லதீன யாழமூன வல்லதீன லா யாழமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று திருக்குறான் பேசுகிறது. காட்டு விலங்குகளும் மனித விலங்குகளும் ஏன் சமமாக மாட்டார்கள்? இன்றைய காலகட்டத்தில் காட்டு விலங்குகளை விட மனித விலங்குகள் ஆபத்தானவர்கள். கல்வியை கற்பதற்கு வயது ஒரு தடையே கிடையாது. கருவறை முதல் கல்லறை வரை கற்றுக்கொண்டே இருப்பதுதான் மனிதனின் அறிவுக்கு அழகு. வாழ்க்கையை கற்றுக்கொள்ளலாம், வாழ்க்கையின் அனுபவத்தை கற்றுக்கொள்ளலாம், வரலாற்றை கற்றுக்கொள்ளலாம், கலை இலக்கியம் பண்பாடுகளை கற்றுக்கொள்ளலாம், சுற்றுச்சூழல்களை கற்றுக்கொள்ளலாம், அரசியலை கற்றுக்கொள்ளலாம். மனிதனுக்கு வயிற்று பசி இருப்பது போல அறிவு பசி அவசியமானது. பாரதி சொல்லுகின்றான், படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான். படிப்பதும் கற்பதும் அறிவதும் எதற்கு? நம்மளுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தத்தான். ஆனால் படித்தவர்கள் தான் பாவம் செய்கிறார்கள், அறிந்தவர்கள் தான் அட்டூழியம் செய்கிறார்கள், கற்றவர்கள் தான் களவாணித்தனம் செய்கிறார்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.